ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி ஹோம். நான் இன்றைக்கி கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே டீப் க்ளீனிங் பண்ணும்போது ஃபஸ்ட் சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் வச்சிட்டோன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு. ஸோ நான் சிம்பிளாக அன்றைக்கி குக்கிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஸோ நான் நைட் வச்ச மீன் குழம்பு இருந்தது, சாதம் மட்டும்தான் வடிக்க போகிறேன். சாதம் வெந்துட்டுருக்க கேப்பில் இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். என்கிட்ட மேக்ஸிமம் ரொம்ப திங்ஸ் இருக்காது, ரொம்ப மினிமலிஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்காது. எனக்கு எந்த திங்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணுறோன்னோ அது மட்டும்தான் இருக்குமே. ஸோ நம்ம அடிக்கடி டீக்ளட்டரிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திங்ஸும் கம்மியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டவாலாம் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணிக்கிறேன். நம்ம அப்பப்போ எல்லா திங்ஸும் நமக்கு தேவைப்படாத திங்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து இன்னொரு ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஏன்னா ஹாலில் வச்சா ரித்துக்குட்டி இருக்கிறனால கலைச்சிட்டே இருப்பார். ஸோ இப்போ எல்லாமே ஷெல்ஃப்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சாதமும் வடித்தாச்சுங்க. சாப்பாடு ரித்துக்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பாத்திரம்லாம் நிறைய இருந்தது, எல்லாம் கழுவி வச்சிட்ருக்கேன். டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்கில் ரொம்ப சேர விடாமல் அப்பப்போ எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக டம்ப் பண்ணி வச்சு கழுவுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சேர்ந்த பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. இப்போ அடுத்து இந்த ஸ்பைஸ் டப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவிக்க போகிறேன். என்னோட மற்ற கிராசரி டப்பாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்போக்கப்போ தீரும் இல்லைங்களா, அந்த டைம்லேயே கழுவியெல்லாம் காய வச்சு தான் ரீஃபில் பண்ணுவேன். ஸோ ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கிறது மட்டும் வாஷ் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாமே ரொம்ப வாஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ லெமன் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி புழிஞ்சிட்டு இருந்தேன். ரித்துக்குட்டி அதுக்குள்ளே நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக ஸ்டெர்லைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு, நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டு நம்ம ஸ்டெர்லைட் பண்ணிக்கலாம். எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சுங்க. இப்போ ஷெல்ஃப் லைனர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. கீழே கையோடு அப்படியே இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இது டிஷ்வாஷர் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாம் இது க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே டஸ்டிங்லாம் பண்ணிடணும். டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஷெல்ஃப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரேக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. லன்ச் டைமும் ஆயிடுச்சு. ரித்துக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சாச்சு. ரித்துக்குட்டி தூங்கினதுக்கப்புறமா எல்லாம் ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் போட்டுட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ மேலே தான் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கிராசரி டப்பாஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். ரித்துக்குட்டி இழுத்துகிட்டே இருப்பான், ஏதாவது எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே மேலே என்ன இருக்குது இல்லைன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கே எட்டி இருக்கிற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால் நான் அதிகம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு டப்பாஸ்லாம் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாற்றியாச்சு. ஸோ வாஷ் பண்ணி வச்ச எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அந்த மற்ற கிராசரி டப்பாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாச்சு. அது எல்லாமே நான் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவேன். தீரும்போதே வாஷ் பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சாச்சு.
பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த பாத்திரம் கவுத்துற ஸ்டாண்ட் தான் இன்னும் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிற ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ரித்துக்குட்டிக்கு இன்றைக்கி லீவுங்கிறதால அவரே எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி கொடுத்தோன்னா அவரே போய் காய வச்சுட்டு வந்துடுவார். இப்போ இதை அவராக இது பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழட்டிகிட்ருக்குறாரு. அவரால் முடியல. ஸோ அதெல்லாம் கழுவி காய வச்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லா ரேக்கையும் கழுவி வைக்கணும். இதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ரித்துக்குட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கலாம். எல்லாம் கழுவி வச்சதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னோடய பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பேஸ்கெட்டில் தான் வச்சுப்பேன். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாட்டிட்டு சும்மா ரித்துவோட அவுட்க்ரோ ஆகிருக்கும் இல்லையா, அந்த பேண்ட் வச்சுட்டு அந்த கவர்ஸ் எல்லாம் பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த பேக்கில் ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ க்ளீனிங் முடிஞ்சது ஓரளவுக்கு. இன்றைக்கி அவ்வளோதான். மறுபடியும் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு வந்துட்டு பெருக்கிட்டு மாப் போட்டுற போகிறேன். இன்றைக்கி வந்து ரித்துக்குட்டிக்கு கிளாஸ் இருக்குது, சிலம்பம் கிளாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டும் வெஜிடபிள் பேஸ்கெட்டும் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா சிலம்பம் கிளாஸ் கிளம்பணும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க ஓரளவுக்கு. இன்னும் பாதி க்ளீனிங் இருக்குது. ஸோ டைம் ஆகிடுச்சு. சிலம்பம் கிளாஸ் கிளம்பியாச்சு. ரித்துக்குட்டிக்கு வேறு எதுவும் கொடுக்கல, பால் மட்டும் தான் ஆற்றி கொடுத்தேன். ஸோ பால் குடிச்சிட்ருக்காரு, குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சிலம்பம் கிளாஸ் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 9 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ நான் எதுவுமே செஞ்சு வச்சுட்டு போகல. பனானா இருந்ததுன்னா பேன் கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் ரித்துக்குட்டிக்கு எனக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் கொஞ்சம் நான் ஒரு 5 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் போல் வெங்காயம், ஹாஃப் போல் தக்காளி போட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா அது வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சப்பாத்தியெல்லாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்து வணக்கிட்டால் வேலை முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும்.
ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் ரித்துக்குட்டி மட்டும்தான் அதுவே சாப்பிட்டுட்டோம். வந்து அடுத்த நாள் காலையிலங்க இன்னும் ரித்துக்குட்டி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கேப்பில் இந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது. இது வந்து ஸ்டவ்வுக்கு மேலேயே இருக்கிறதுனால பயங்கர அழுக்காக இருக்கும். அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும், போகாதுன்னு சொல்லிட்டு தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆயில் ஸ்டெயின் வந்துட்டு இந்த விண்டோஸ் இல்லை டைல்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம வந்துட்டு தின்னர் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக எடுத்துரும் ஸ்டெயின் எல்லாம். நம்ம என்ன தான் சொந்த வீட்லேயோ இல்லை வாடகை வீட்லேயோ எந்த வீட்டில் இருந்தாலுமே நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நமக்கும் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னும் ரித்து எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்பார். ஸோ அவருக்கு வந்துட்டு பீனட் ஊற வச்சுருந்தேன் நைட்டேவோ, அது வேக வச்சு சேலட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நீ க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆயில் பாட்டில்ஸு, உப்பு ஜாடி எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடிஜி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஓடிஜியில் உள்ள எல்லா ட்ரேஸும் எடுத்தாச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு மிக்ஸியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். உள்ளெல்லாம் ஃபுல்லாக ப்ரஷ் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஆயில் பாட்டில்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ நல்லா சுட சுட தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம வந்து டிஷ் வாஷ்க்கு லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து உள்ளே போட்டுட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டு ஓவன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வைப் பண்ணுறதுக்கெலாம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுற அந்த ஈரமோ இல்லை டஸ்ட்டோ இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் அதை ஓடிஜியை க்ளீன் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். என்னோடது வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னது தான். ஓடிஜி வச்சா அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சிரும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மணி பிளான்ட்ஸ் இருந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு எல்லாம் வாட்டர் ரீஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் அங்கங்கே வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு க்ளீன் பண்ணிட்டு அது எல்லா இடத்துலையும் அதோடய இடத்துல வச்சுட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உடனே கையோடு அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த ஓடிஜி மேலே போட்டிருக்கிற டவல் அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருந்ததெல்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலைல எழுந்து க்ளீன் பண்ண உடனே டக்குன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிஜி செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜுக்கும் மேலே இது போட்டுட்டு விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.